சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் அபிச்ச விலபன உருதததின பலம் பிரபதனமிக சுதிருடம் அமித பலதம் இதி நிஜ மனசி தததுரசி கிருதம் விரஜதி விருஷகிரி நிலையம் அத சரணம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். ஆழ்வார்களின் தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியின் 6ஆம் 10 திருவாய்மொழி உலகமுண்ட பெருவாயான்னு தொடங்கக்கூடிய திருவேங்கடமுடையான் விஷயமான பதிகம். அதை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் அதில் 4வது பாசுரத்தை காணவுள்ளோம். இந்த பதிகம் 10 பாசுரங்கள்ல சரணாகதி செய்பவர்களை காப்பவர் பெருமாள் என்பதை மீண்டும் மீண்டும் நமக்கு காட்டி வருகிறார் நம்மாழ்வார். முதல் பாசுரத்திலே பிரளய காலத்துல கேட்காமலேயே எல்லோரையும் காத்தவர் இப்போ கேட்டதுக்கு அப்புறம் காக்காமல் இருப்பாரா என்பதை உணர்த்தினார். 2வது பாசுரத்துல நம்மை காக்கத்தான் தயார் நிலையில கையில சக்கரத்தோடு இருக்கிறார் என்பதை உணர்த்தினார். 3ஆம் பாட்டுல அருள்மழை பொழியக்கூடிய மேக வண்ணத்துல பெருமாள் இருக்கார், நிச்சயம் அருள்மழை பொழிவார் என்பதை காட்டினார். 4ஆம் பாசுரத்துல அந்த பெருமாள் கையில ஷார்ங்கம் என்ற வில் ஏந்தி இருக்கிறார். அந்த ஷார்ங்க வில்லில் இருந்து அம்பு மழையெல்லாம் பொழிந்தார்னா அசுரர்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுறா. அப்படி அசுரர்களை எல்லாம் அழிக்கக்கூடிய அம்புமழை பொழியும் பெருமாள் நம் பாபங்களை அழிக்க மாட்டாரா? அதனால சரணாகதி செய்தால் அம்புமழை பொழிந்து நம் பாபங்களை அழித்து நம்மை அவசியம் காப்பார் பெருமாள். அதனால திருவேங்கடமுடையான் தான் நமக்கு கதி என்று அவன் திருவடிகளை பற்றுவோம்னு ஆழ்வார் உணர்த்துகிறார். இதான் 4வது பாசுரம். அப்போ வில்லை எடுப்பார், அம்பை தொடுப்பார், பாபங்களை அழிப்பார், நம்பி வாருங்கள், திருவேங்கடமுடையான் திருவடிகளை பற்றுங்கள். இதான் 4வது பாசுரம். உங்கள் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள். காட்சி நம்மாழ்வார் திருப்புலியாழ்வார் ஆழ்வார் திருநகரி புளியமரத்தடியில் இருந்து மானசீகமாக புறப்பட்டார். திருவேங்கடமுடையானுடைய ஆஸ்தானத்தை அடைந்தார். பகவான் திருவடியில சரணாகதி பண்றார். பெருமாளோ இன்னும் பதில் சொல்றதா தெரியல. எனக்காக ஐயோன்னு மனம் இறங்க மாட்டாயான்னு கேட்டார். இன்னும் திருவேங்கடமுடையான்ட்டு பதில் இல்லை. உடனே நம்மாழ்வார் பெருமாள்கிட்ட சொல்றாராம், அடியேன் உன் திருவடிகளை அடையணும்னா நீ ஏற்கனவே சாஸ்திரத்துல இந்த கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், சரணாகதி என்னென்னமோ சொல்ற. ஆனா இது எதுவுமே இந்த பாப்பிய காப்பாத்தாது போல இருக்கு. ஏன்னா நிறைய பாபம் பண்ணிட்டேன். அதனால நான் மோட்சம் போகணும்னா நீ புதுசாதான் ஒரு சாதனத்தை கண்டுபிடிக்கணும் போல இருக்குங்கிறார். அதுதான் இந்த 4வது பாசுரம். அடியன் மோட்சம் போகணும்னா இதுவரை பாபங்களை போக்கிக் கொள்ள, வைகுண்டம் அடைய, பெருமாளை அடைய நிறைய வழிமுறைகள்னு சாஸ்திரத்துல கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், அது இல்லையா சரணாகதி, இப்படியெல்லாம் நிறைய சொல்லியிருக்க. ஆனா அடியன் ரொம்ப பாபம் பண்ணதுனால இது எதுவுமே எனக்கு உதவாம போயிடுத்து. அதனால நீ என்ன பண்ணு, புதுசா ஒரு வழி கண்டுபிடிச்சு கொடு. ஒரு பேஷண்டே அடியன்ட்ட வந்தார். வந்து சொன்னார், சார் எனக்கு டயபெட்டிஸ் ரொம்ப நாளா இருக்கு சார், சுகர் 400 இருக்குன்னார். உங்க ரிப்போர்ட்லாம் கொடுங்க சார், நான் பாக்குறேன், மருந்து மாத்திரை எழுதி தரேன் என்ன. அவர் சொன்னார், இல்ல சார் இது வரைக்கும் நான் 12 டாக்டர்கிட்ட போயிட்டேன். அவங்க பலவிதமான மாத்திரை, இன்சுலின் எல்லாமே ட்ரை பண்ணிட்டாங்க, என்ன பண்ணாலும் எனக்கு சரியாகல. அப்புறம் ஏன் சார் எங்கிட்ட வந்தீங்கன்னு, நீங்க புதுசா ஏதாவது மருந்து கண்டுபிடிச்சு கொடுங்க, அதை கொடுத்தா வேணா ஒர்க் ஆகுதான்னு பாப்போம்னார். அது போல நம்மாழ்வார் சொல்றாராம், எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு, நமக்கு ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல, புதுசா ஏதாவது வழி சொல்றியான்னு கேட்கிறார். அதுதான் 4வது பாசுரம். திருவேங்கடமுடையானிடம் நம்மாழ்வார் பிரார்த்திக்கிறார். ஆ ஆ என்னாது உலகத்தை அலைக்கும் அசுரர் வாழ்நாள் மேல் தீவாய் வாழி மழை பொழிந்த சிலையா திருமாமகள் கேள்வா தேவா சுரர்கள் முனிகணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே பூவார் கழல்கள் அருவினையேன் பொருந்தும் ஆறு புணராயே. ஆவா என்னாது உலகத்தை அலைக்கும் அசுரர் வாழ்நாள் மேல் தீவாய் வாழி மழை பொழிந்த சிலையா திருமாமகள் கேள்வா தேவா சுரர்கள் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே பூவார் கழல்கள் அருவினையேன் பொருந்தும் ஆறு புணராயே என்பது பாசுரம். பெருமாள்கிட்ட சொல்றார், நீ நினைச்சா அம்பு போட்டு எத்தனை எத்தனை அசுரர்களை எல்லாம் உன் பாடத்தால் அழித்தாய். அவள் எப்படிப்பட்ட அசுரர்கள்னா, ஆ ஆ என்னாது உலகத்தை அலைக்கும், நெஞ்சில கொஞ்சம் கூட கருணை இல்லாமல் உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் துன்புறுத்தக்கூடிய அசுரர்கள். அவளெல்லாம் நீ எப்படி துவம்சம் பண்ண? அந்த அசுரர்கள் ஆ ஆ என்னாது, போன பாட்டிலே பார்த்தோம், ஆ ஆ அப்படின்னா ஐயோன்னு அர்த்தம். இன்னொருத்தன் கஷ்டப்படுறான்னா ஐயோ கஷ்டப்படுறானே என்று அவனுக்காக நாம் வருந்த வேண்டும். ஆனா அசுராள் எப்படின்னா ஆ ஆ என்னாது, ஆஹா ஐயோ ஒருத்தன் கஷ்டப்படுறானே அப்படிலாம் சொல்ல மாட்டாளாம்.
இன்னும் போட்டு கஷ்டப்படுத்துவாளாம். இந்த இடத்துல நம்பிள்ள ஈட்டு வியாக்கியானத்துல ஒரு விஷயம் தெரிவிக்கிறார். நஞ்சியர் சாதிப்பாராம், ஒரு திருமால் அடியவர் வைஷ்ணவர்ங்கிறவர் யார், ஒரு வைணவனுக்கு என்ன லட்சணம்னு கேட்டாராம். அதுக்கு நஞ்சியர் பதில் சொன்னாராம், பிறர் துன்பப்படுவதை கண்டால் ஐயோ அவன் கஷ்டப்படுறானேன்னு சொல்லி அந்த கஷ்டத்தை தனக்கு வந்ததாக கருதி யார் ஒருத்தன் வருந்துகிறானோ, சிம்பத்தைஸ் இல்ல எம்பத்தைஸ், அப்படி யார் ஒருத்தன் பண்றானோ அவனுக்குத்தான் திருமால் அடியவன் என்று பெயர். சரி, இந்த பிறர் துன்பம்னு சொல்றே, பிறர்னா யாருன்னு கேட்டாலும் நஞ்சியர் விளக்கினாராம், எதிரிகள்னாராம். தனக்கு எதிரின்னு சொல்லக்கூடியவன், நாம யாரையும் எதிரின்னு கருதல, ஆனா நம்ம எதிரியாக கருதக்கூடிய ஒரு நபரா இருந்தாலும் கூட அவன் கஷ்டப்பட்டாலும் ஐயோ அவன் கஷ்டப்படுறானேன்னு தனக்கு வந்த கஷ்டமாக உணர்ந்து அவனுக்கு போய் உதவினால்தான் பெருமாள் அவனை தன் பக்தனாக ஏற்றுக்கொள்வார் என்று இது நஞ்சியர் சாதித்ததாக நம்பிள்ள ஈட்டு வியாக்கியானத்துல காட்டியிருக்கார். அப்போ ஆனா அசுரர்கள்லாம் எப்படின்னா, என்னது அவளுக்கு கருணை எல்லாம் கிடையாது, இன்னொருத்தன் கஷ்டப்பட்டா ஐயோன்னு மனம் இறங்க மாட்டா. சரி, மனம் இறங்காம இருந்துட்டு போட்டோம், கண்டுக்காம போயிடுவாளான்னா இல்ல, இன்னும் கஷ்டப்படுத்துவாளாம். அதான் என்னது அவன் கஷ்டப்படுறத பார்த்து ஐயோன்னு மனமும் இறங்க மாட்டான். உலகத்தை அலைக்கும், உலகத்தைனா உலகில் உள்ள உயிர்களாகிய ஜீவாத்மாக்களைன்னு அர்த்தம். உலகத்தை எப்படி துன்புறுத்த முடியும், உலகத்தில் வாழ்வோரைன்னு அர்த்தம். அலைக்கும்னா போட்டு துன்புறுத்தக்கூடிய, நலியக்கூடிய, சித்திரவதை பண்ணக்கூடியன்னு அர்த்தம். அப்படி மக்களை துன்புறுத்தும் அசுரர். அப்படிப்பட்ட அசுரர்கள் நிறைய பேர் இருக்கா, அவளை பெருமாள் அழிக்க மாட்டாராம். பெருமாளும் கருணையை வடிவெடுத்தவர் தானே, அசுரால அழிக்க மாட்டாராம். அப்ப யார அழிப்பார்னா, அசுரர் வாழ்நாள் மேல், வானாள் என்று பாட்டில் இருக்கும், வாழ்நாள் என்பதுதான் வானாள் என்று வடிவம் கொள்கிறது. வாழ்நாள்னா லைஃப் ஸ்பேன், ஆயுட்காலம்னு அர்த்தம். வாழ்நாள் மேல்னா அவர்களுடைய வாழ்நாள் மேல பெருமாள் பானம் போடுறாராம். அசுரர்கள் மீது போடல, அவ வாழ்நாள் மீது பானம் போடுறார். புரியலையே. அதாவது பெருமாள் என்ன பண்ணுவாராம், அசுரனா இருந்தாலும் அவனும் பெருமாளுக்கு குழந்தை தானே, அதனால அவன் அழிக்க மாட்டார், அந்த ஜீவாத்மாவை அழிக்க மாட்டார். மாறாக என்ன பண்ணிடுறாராம், அவனுடைய வாழ்நாள் இன்னும் அவனுக்கு லைஃப் ஸ்பேன் காலம் நிறைய கொடுத்துட்டே இருந்தா மேல மேல பாப்பம் பண்ணிட்டே இருப்பான் இல்லையா, அதனால வாழ்நாள் மேல பானத்தை போட்டு இந்த ஜென்மம் அந்த பிறவி லைஃப் ஸ்பேனை மட்டும் முடிச்சு வச்சுடுறாராம். அடுத்ததாவது இந்த பானத்தால் உன்னுடைய உள்ளம் தூய்மையாகி அடுத்ததாவது ஒரு நல்ல பிறவி பிறந்து நல்லபடியா வாழுன்னு சொல்லி அசுரன் மீது பானம் போடல, அசுரர் வாழ்நாள் மீது பானம் போட்டு அவனுடைய லைஃப் ஸ்பேன், எப்பா இந்த பிறவியில நீ பண்ண பாப்பம் எல்லாம் போதும், மேலும் மேலும் பாபத்தை சேகரிச்சுட்டு இன்னும் பல காலம் நரகத்துல கஷ்டப்படாத அப்படின்னு அவன் வாழ்நாளை மட்டும் கருணையோடு முடித்து வைக்கக்கூடியவன் பகவான். அதனால என்னாது உலகத்தை அலைக்கும், மனம் இறங்காமல் மற்றவாழ சித்திரவதை பண்ணக்கூடிய அசுரர்களை அழிக்காமல் அவர்களுடைய வாழ்நாளை மட்டும் அழிக்கக்கூடியவர் பெருமாள். அந்த வாழ்நாள் மீது எப்படி பானம் போடுறாராம், தீவாய் வாளி மழை பொழிந்த, வாளி என்றால் அம்புன்னு அர்த்தம். தீவாய் வாளினா, தீனா நெருப்பு, வாய் என்றால் வாயால் உமிழக்கூடிய, தீவாய் வாளினா நெருப்பை உமிழக்கூடிய பானங்கள். அதாவது பெருமாள் கையில வில்லு, ஷார்கம்ங்கிற வில்லு, அதுல அம்ப பூட்டி பானம் போடுறார் திருவேங்கடமுடையான். அப்படியே மலைக்கு மேல நினைச்சு பாருங்க, திருப்பதி மலைக்கு மேல பெருமாள் நிக்கிறார், கையில ஷார்க வில்ல எடுத்துட்டார், பானம் போடுறார். பார்க்கும்போது பார்த்தா பெருமாள் கையில அழகான வில், அழகான அம்பு, பானம் போடுறாருன்னு நினைச்சுட்டு இருப்போமா. அசுரனுக்கு கிட்டக்க வரும்போதுதான் தெரியுமா அது வெறும் அம்பு கிடையாது, நெருப்பை உமிழ்கிறது. அப்ப கிட்டக்க வரும்போது நெருப்பு மாதிரி இருக்குமா. இத விபீஷணன் ராவணன் சொல்லி எச்சரிக்கிறான். தீப்த பாவக சங்காசைஹி சிதை காஞ்சன பூஷணைஹி நத்வாமிச்சாமி அகம் திரட்டும் ராமேண நிகதம் ஷரைஹின்னு. இது யுத்த காண்டத்துல வால்மீகி ஸ்லோகம். விபீஷணன் சொல்றான், ராவணா நீ ராமனை சாமானியமா நினைக்காத, அவன் அம்பு போடும்போது ஏதோ தங்க வில்லுல தங்க அம்பை வச்சு போடுறான்னு நினைச்சுட்டு இருப்ப, கிட்டக்க வரும்போது தாண்டா தெரியும். தீப்த பாவக சங்காசைஹி, எரிகின்ற நெருப்பு போல் வந்து உன்னை மொத்தமா எரிச்சிடும். நீ எரியறத பார்க்க நான் விரும்பல, அதனாலதான் சொல்றேன் திருந்து ராமன்ட்ட போய் சரணாகதி பண்ணுன்னு விபீஷணன் அறிவுரை சொன்னான். அத ராவணன் கேட்கலங்கிறது அப்புறம். அப்போ தீவாய் வாழி நெருப்பை உமிழ்ந்து கொண்டு பக்கத்துல வரக்கூடிய அம்பு அதை எப்படி பொழியறாராம், மழை பொழிந்த. எப்படி மழை தண்ணீரை கொட்டுன்னு கொட்டுமோ, இவர் அம்பு மழையா பொழியறாராம் அந்த அசுரர்களுடைய வாழ்நாள் மீது. தீவாய் வாழி நெருப்பை உமிழக்கூடிய அம்பை மழை பொழிந்த, மழையா பொழியறார்னா பொதுவா நீர்மழையைத்தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இது நெருப்பு மழையா பொழியறதான். உலகத்துல எங்கேயாவது நெருப்பு மழை பார்த்திருக்கா? ராமன் ராவணனை எதிர்த்து போர் புரிந்தானே, அந்த ராமராவண யுத்தம், அதிலே ராமனுடைய வில்லில் இருந்து பொழிந்த அந்த சரமழை அம்பு மழை இருக்கே, அதுதான் மழை பொழிந்த, நெருப்பு மழையாக பொழிந்த சிலையா. சிலைனா வில்லுன்னு அர்த்தம், சிலையானா வில் ஏந்தியவனே. அந்த வில்லும் கையுமா பெருமாள் இருக்கிற அழகு இருக்கே, இதுதான் கான்ட்ராஸ்ட் பாருங்க. அசுரர்கள் பார்க்கும்போது ஐயோ நெருப்பு மழைன்னு சொல்லி அஞ்சி நடுங்கிறா,
அடியார்களான நாம பார்க்கும்போது சிலையா, ஐயோ வில்லும் கையுமா பெருமாள் எவ்வளவு அழகா இருக்காருன்னு உருகி உருகி அனுபவிக்கிறார் நம்மாழ்வார். அப்போ தீவாய்வாளி மழை பொழிந்த, நெருப்பை உமிழக்கூடிய அம்புகளை எல்லாம் மழையாக நெருப்பு மழையாக பொழிந்த சிலையா, அழகான வில்லை கையில் ஏந்தியவனே. அப்போ தீ உமிழும் அம்பு அசுரர்களை அடிக்கட்டும், அழகான வில்லு, தங்க வில்லு இருக்கே, கோதண்டம் ஷார்கம் என்னும் வில், அது அடியார்களின் கண்ணுக்கு விருந்தா இருக்கு. அப்படிப்பட்ட சிலையா, இப்படி வில்லால் அம்பு போட்டதும் பிராட்டி என்ன பண்றாளாம், ஆஹா என் கணவர் எவ்வளவு அழகா போர் புரிந்து அசுரர்களை வென்றார்னு மகிழ்ச்சியில ஆலிங்கனம் பண்ணிக்கிறா. அதனாலதான் அடுத்து பிராட்டிய சொல்றார், பெருமாள் இப்படி அம்பு போட்டு ஜெயிச்சதும் திருமாமகள் கேள்வா, மகாலட்சுமி வந்து தன் கேள்வன் கணவனான உன்னை ஆலிங்கனம் செய்து கொள்கிறாளே. திருமாமகள், திரு என்றால் ஸ்ரீ, சம்ஸ்கிருதத்துல சொல்றோம் இல்லையா மகாலட்சுமிய, திரு என்பது லட்சுமியை குறிக்கும். மா என்றால் மிக உயர்ந்தவள், திருமாமகள் என்பது லட்சுமிக்கான திருநாமம். கேள்வன்னா கணவன், திருமாமகள் கேள்வா, அந்த உயர்ந்த லட்சுமி மகாலட்சுமி தாயாருக்கு கணவனாக விளங்குபவனே. ஏன்னா எப்ப பெருமாள் சண்டை போட்டு தீய சக்திகள் அழிச்சாலும் தாயார் வந்து ஆலிங்கனம் பண்ணுவாளாம். இதற்கு என்ன சான்றுனா, ஸ்ரீராமாயணத்துல ஆரண்ய காண்டத்துல கரண், தூஷணன், திரிசிரஸ் உள்ளிட்ட 14,000 அரக்கர்கள் ராமனை எதிர்த்து போர் புரிய வருகிறார்கள். ராமன் தனி ஒருவனாக, தோலாத தனி வீரனாக சென்றான். 1:30 முகூர்த்த வேளையிலே அந்த 14,000 அரக்கர்கள், ஒத்த மட்டும் புறமுதுகிட்டு ஓடிட்டான், அவனை விட்டுட்டான் ராமன். மிச்சம் அத்தனை பேரையும் தனி ஒருவனாக அழித்து விட்டு வெற்றிகரமாக தீவாய் வாழி மழை பொழிந்த சிலையா என்னும்படியாக ராமன் வந்தான். சீதை பார்த்தாளா, என் கணவன் விஜயராகவனாக வெற்றியோடு வருகிறாரே என்று. திருமாமகள் கேள்வா, அந்த திருமாமகளான சீதை என்ன பண்ணாலாம், தன் கேள்வனான ராமனை தம் திருட்வா சத்ருகந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவ கிருட்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜேன்னு, ஐயோ என்ன அழகு, என்ன வீரம், என்ன வெற்றி என்று சீத்தை ஓடி வந்து ராமனை ஆலிங்கனம் பண்ணிண்டா. அப்போ பகவானே நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்பா, ஒரு பக்கம் என்ன பண்ற, அசுரர்களுடைய வாழ்நாள் மீது பானம் போடுற, அந்த அழகை பார்த்து இந்த பக்கம் திருமாமகள் கேள்வான்னு தாயார் உன்னை அணைத்து கொண்டு உனக்கு ஆனந்தம் கொடுக்கிறாள். அது மட்டும் இல்ல, திருமாமகள் கேள்வா அந்த பிராட்டி அணைத்ததால் பெருமாளுக்கு பொலிவு தேஜஸ் கூடுறதாம். தேவா, சான்ஸ்கிரிட்ல தேவன்கிறதுக்கு பல அர்த்தம் உண்டு. அதுல ஒண்ணு ஒளி வீசுபவன் அர்த்தம். தேவா ஒளிமிக்கவனே, எங்கேருந்துப்பா ஒளி வந்ததுன்னா, பாட்டை மீண்டும் ஒரு முறை சேவிச்சு பாருங்க. ஆ என்னாது உலகத்தை அலைக்கும் அசுரர் வாழ்நாள் மேல் தீவாய் வாழி மழை பொழிந்த சிலையா. இவர் அம்புமழை முதல்ல பொழிஞ்சவாளுடைய வாழ்நாளை அழிச்சுட்டார். உடனே யாருக்கு சந்தோஷம், தாயாருக்கு. ஏன்னா நல்லோர்களை பெருமாள் காப்பாத்திட்டார், தீய சக்திக்கு வாழ்நாளை முடிச்சுட்டார், தாயாருக்கு சந்தோஷம். திருமாமகள் கேள்வா, தாயார் ஆலிங்கனம் பண்ணிண்டா. இப்ப தாயார் ஆலிங்கனம் பண்ணிக்கவும் என்ன எடுத்துனா, பெருமாளுக்கு திருமேனி ஒளி கூடி எடுத்து, தேவா ஒளி வீசிக்கொண்டு விளங்குபவனே. இந்த ஒளியை எங்க நன்னா சேவிக்கலாம்னா திருமலையில தான். ஏன்னா எப்போதும் தாயார் அணைச்சுட்டே இருக்காருன்னா அங்கதான் பெருமாளுக்கு ஒளி நிறைய இருக்கும். இப்ப திருவேங்கட மலையில இருந்து என்ன பண்றாருன்னா, நம் பாபங்கள் மீது பெருமாள் அம்பு போடுறார், பாபங்கள்லாம் தீந்துடுறது, தாயாருக்கு சந்தோஷம். அதனால அகலகில்லேன் இறையும்னு திருமார்போடையே இருந்து திருமாமகள் கேள்வான்னு தாயார் திருமலை அப்பன அணைச்சுக்கிறா. அணைச்சுன்றதும் தேவா ஒளி நன்றாக பெருகுகிறது. இந்த ஒளியை சேவிக்கிறதுக்காக தேவர்கள் முனிவர்கள் இறங்கி வரலாம். அதான் சுரர்கள் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. சுரர்கள் என்றால் தேவர்கள், முனிக்கணங்கள் என்றால் முனிவர் கூட்டங்கள். சுரர்கள் முனிக்கணங்கள் விரும்பும்னா அவ அத்தனை பேரும் உன் திருமேனி ஒளி, தேவன்னு ஒளி வீசுகிறாய் அல்லவா, அந்த ஒளியை சேவிப்பதற்காக விரும்பி வரக்கூடிய இடம் எதுனா திருவேங்கடம். திருவேங்கடத்தானே, அந்த திருவேங்கடத்தில் கோவில் கொண்டவனே. அப்போ அணி திரண்டு வந்து எல்லாரும் சேவிக்கிறாளாம். சுரர்கள் முனி கடங்கள், தேவர் கூட்டங்கள், முனிவர் கூட்டங்கள் விரும்பி அணி திரண்டு வந்து சேவிக்கக்கூடிய திருவேங்கட மலையில் எழுந்தருளி இருக்கிறாயே. இத்தனை சாகசம் பண்ணிட்ட, எல்லார் பாபத்தையும் போக்கிட்ட, சுரர்களுடைய வாழ்நாளை அழித்து விட்டாய், பிராட்டியை ஆலிங்கனம் பண்ணிட்டா, ஒளி கூடி எடுத்து, ஒரு காரியம் மிச்சம் இருக்கேன்னார். பெருமாள் பார்த்தார், சொல்லுங்க சொல்லுங்க என்னன்னார். நம்மாழ்வார் பாருங்க எவ்வளவு கெட்டிக்காரர்னு அப்படியே பெருமாளை புகழ்ந்துட்டு நடுவுல ஒரு காரியம் மட்டும் மிச்சம்னார். என்னன்னு கேட்டார் பெருமாள். அடியன் ஒத்த மட்டும் இன்னும் திருவடியில சேரணும்னு காத்துட்டு இருக்கேன். என் பாபங்கள் கர்மாவை போக்கி உன் திருவடியில சேர்த்துக்க மாட்டேங்கிற, மோட்சம் தரமாட்டேங்கிறியே. பூவார் கழல்கள் அருவினையேன் பொருந்தும் ஆறு புனராயே. இந்த பாவி நிறைய பாபம் பண்ணவன் உன் திருவடிகள்ல சேர்றதுக்கு மட்டும் இன்னும் வழி நீ காணவில்லையே. அது எப்பேற்பட்ட திருவடினா பூவார் கழல்கள். கழல்னா திருவடின்னு அர்த்தம், கழல்கள்னா இரட்டை திருவடிகள்.
பூவார் அப்படின்னா பூ போன்ற திருவடின்னு அர்த்தம். எவ்வளவு மென்மையான திருவடி திருவேங்கடமுடையானுக்கு. இன்னைக்கும் திருமலைக்கு போய் அந்த 7 மலைக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளை செவிச்சோம்னா என்ன மென்மை, என்ன மென்மை. பூவார் கழல்கள், நம்ம மெல்ல பூ மொட்டால வருடி விட்டா கூட அது கண்ணி போயிடும் போல இருக்கு, அவ்வளவு மென்மையா இருக்கே. பூவார் கழல்கள், உன்னுடைய அந்த பூ போன்ற அந்த திருவடிகளிலே அடியேன் சேரணும்னு ஆசைப்படுறேன். அடியேன் எப்படிப்பட்டவன்னா அருவினையேன். அருவினையேன்னா அரிய பாபங்கள், போக்குவதற்கரிய பாபங்கள் பண்ணவன். என்ன பண்ணாலும் இந்த பாபங்கள்லாம் போகாது, அவ்வளவு பாபத்தை அடியேன் பண்ணி வச்சுட்டேன். அதனாலதான் அந்த திருவடிகளை அடைய முடியாம தவிச்சுட்டு இருக்கேன். ஆனா நீ நினைச்சா முடியும். பொருந்தும் ஆறு, பொருந்தும்னா சேரக்கூடியன்னு அர்த்தம். சொல்றோம் இல்லையா, இதை அதிலே பொருத்தினேங்கிறோம். அது போல அருவினையேன், அடியேன் எப்படி இருக்கேன், ரொம்ப பாபம் பண்ணவனா இருக்கேன். உன் திருவடியோ பூவை விட மென்மையா இருக்கு. பூவார் கழல்கள் அருவினையேன் பொருந்தும் ஆறு. பொருந்தும்னா சேர்வதற்கு, ஆறுனா வழின்னு அர்த்தம். சேர்வதற்கான வழி என்ன? பெருமாள் சொன்னார், ரொம்ப பாபம் பண்ணியிருக்கேளார். ஆழ்வார் சொன்னார், கொஞ்சம் நன்னா கவனி. அடியே நிறைய பாபம் பண்ணியிருந்தாலும் தடைகளை போக்கக்கூடிய எல்லா ஆற்றலும் உங்ககிட்ட இருக்கு. அதுக்காகத்தான் என்ன சொன்னேன், அம்பு போட்டு எல்லா அசுரர்களையும் அழிப்பவன்னு சொன்னேன் இல்லையா. அப்ப ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு. எனக்காக பரிந்துரை செய்ய பக்கத்துல தாயார் இருக்கா, திருமாமகள் கேள்வா தேவா அப்படின்னு இருக்க. அடுத்து உன் திருவடியோ ரொம்ப இனிமையா இருக்கு, என் ஆசையோ அளவுல அடங்க மாட்டேங்கிறது. இந்த பாப்பத்தை மட்டும் கொஞ்சம் நடுவுல இருக்கே, அந்த பாப்பத்தை நீ போக்க கூடாதா? அப்ப பாரு, உனக்கும் சக்தி இருக்கு, பரிந்துரை செய்ய தாயார் இருக்கா, திருவடியோ ரொம்ப இனிமையா இருக்கு, என் ஆசையோ அளவில் அடங்காம இருக்கு. இத்தனையும் கரெக்டா பொருந்தி இருக்கும் போது ஒண்ணு மட்டும் பொருந்தலையா, எது? நான் என் பாப்பம்ங்கிறதான் தடையா இருக்கு. அப்போ பூவார் கழல்கள் அருவினையேன் பொருந்தும் ஆறு. இதை மட்டும் எப்படியாவது பொருத்துறதுக்கு ஒரு வழி. என் பாபங்கள் ஆகிய தடையை நீ போக்கிட்டேன்னா, கர்மா கழிஞ்சதுன்னா நேரா உன் திருவடிக்கு வந்துடுவேனே, வைகுண்டம் வந்து கைங்கரியம் பண்ணுவேனே, கொஞ்சம் வழிகாட்டக்கூடாதான்னார். பெருமாள் யோசிச்சாரா, தான் உங்களுக்கு எப்படி ரட்சிக்கிறதுன்னு தான் யோசிக்கிறேன்னார். நம்மாழ்வார் சொன்னாரா, பொருந்தும் ஆறு, நான் உன் திருவடியில சேர்வதற்கான வழியை புனராயேன்ட்டார். இங்க நம்பிள்ள ஈடு வியாக்கியானம். புனராய் அப்படின்னா புதுசா கண்டுபிடின்னு அர்த்தம். அதனால பகவானே, என்ன நீயே யோசிக்கிறியே, நீ ஏற்கனவே சாஸ்திரத்துல கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், சரணாகதி இதெல்லாம் சொன்ன, ஒன்லியும் ஃபிட் ஆகாது போல இருக்கு. அப்போ பொருந்தும் ஆறு, எனக்கு பொருந்தும்படியான வழி என்ன என்பதை புனராயே நீயே புதுசா கண்டுபிடிச்சிடும். நீ சொன்ன எதுவுமே எனக்கு செட் ஆகலன்ட்டாராம். இந்த இடத்துல நம்பிள்ள ஈட்டுல ரொம்ப சுவையான ஒரு உரையாடலை காட்டியிருக்கிறார். என்னன்னா, நஞ்சியரிடம் சில அடியார்கள் கேட்டார்களாம், இது என்னது, இது மோட்சம் போகணும்னா அதுக்கு பெருமாள் தானே வழி. ரொம்ப நேரமா ரொம்ப நாளா நம்ம சொல்லிட்டு இருக்கோம், பெருமாளை அடையறதுக்கு பெருமாள் தான் வழி, ஆறும் அவனே பேரும் அவனே, அவர் திருவடியை கொண்டு தான் அவர் திருவடியை அடைய போறோம். ஆனா நம்மாழ்வார் பாட்டுக்கு திடீர்னு பெருமாளை பார்த்து, இல்ல இல்ல இது எதுவுமே வழி இல்ல, நீ புதுசா ஒரு வழியை கண்டுபிடிங்கிறாரே, இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டாலாம். அதுக்கு நஞ்சியர் அற்புதமாக ஒரு பதில் கொடுத்தாராம். இந்த பாட்டை we have to take it with a pinch of salt. கவிதையெல்லாம் அப்படியே எடுத்துக்க கூட, புதுசா வழின்னா புதுசா கண்டுபிடின்னு அர்த்தம் இல்ல. இப்போ இதே ஆழ்வார் பெருமாளை பார்த்து சொல்வார், பாரு, நான் நிறைய பாபம் பண்ணியிருக்கேன், நான் பண்ண பாபத்துக்கெல்லாம் தண்டிக்கணும்னா ஏற்கனவே நீ படைத்து வைத்த 27 நரகங்களே போராது, 28வதா புதுசா ஒரு நரகத்தை கண்டுபிடிச்சு அதுல போட்டு என்ன தண்டித்தால்தான் என் பாபம் நீங்குங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? புதுசா நரகம் கண்டுபிடின்னு அர்த்தம், என் பாபம் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அது போல பெருமாளை பார்த்து, உன் கருணைக்கெல்லாம் நீ ஒரு வைகுண்டம் கொடுத்தா போதாது, புதுசா ஒரு வைகுண்டத்தையே உருவாக்கி எனக்குன்னே கொடுக்கணுங்கிறார் ஆழ்வார். அப்படின்னா இன்னொரு வைகுண்டம் இருக்கு அல்லது பெருமாள் உருவாக்குறாருன்னு அர்த்தம் இல்லையே, ஒரு வைகுண்டம் தான் இருக்கு, இன்னொன்னு கொடுங்கிறாரேன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, உன் கருணைக்கு இன்னொரு வைகுண்டம் கொடுத்தாலும் தகும், அதனால இருக்கிற ஒரு வைகுண்டத்தையாவது கொடுன்னு அர்த்தம். அது போல என்ன அர்த்தம்னா, புதுசா வழியை கண்டுபிடினா புதுசா போய் வழியை கண்டுபிடிக்கவா முடியும்? எதுக்கு வழியை தேடுற, நீதான வழி என்னை காப்பாத்துன்னு அர்த்தம். அதை அப்படி நாம புரிஞ்சுக்கணும். இது வைதிகமா இந்த உதாரணம் சொல்லிட்டேன், லௌகிகமா மனசுல பதியறதுக்காக சொல்றேன். அடி என் 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன், 4th ஸ்டாண்டர்ட். அப்போ எங்க ஆத்துக்கு ஒரு கெஸ்ட் ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார், ஒரு ப்ரோக்ராம் ஒன்று 9 மணிக்கு டிவியில காட்டி, நையாண்டி தர்பார்னு, இதுல பாரு நல்லா கிண்டல் அடிச்சு காமெடி எல்லாம் போடுவா பாருன்னு சொல்லிட்டு பழக்கம் பண்ணிட்டார். 9லேருந்து 10 மணி வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் பாருன்னார். நானும் சரி அதை பார்க்கலான்னு முடிவு எடுத்துட்டு எங்க அம்மாட்ட சொன்னேன், அம்மா அதை பாருமா, இவர் காமிச்சாரு, இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு, இனிமே நைட்டு தினந்தோறும் இந்த ப்ரோக்ராம் 9 to 10 பார்ப்போம்னு. எங்க அம்மா சொன்னா, பார்க்கலாம்டா, நல்லா பார்க்கலாம், பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஏன் ஸ்கூல் டயத்தையும் மாத்தி, இனிமே ஸ்கூல் உனக்கு 11 மணிக்கு போனா போதும் காத்தால அப்படின்னு சொல்லிட்டு டயத்தெல்லாம் மாத்தி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோ, ஏன் இந்த ப்ரோக்ராம் நன்னா நீ 9 to 10 பார்க்கலாம்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கூல் டயத்தை மாத்த போறோம், ஷெட்யூலையே மாத்த போறோம்னு அர்த்தம். இதெல்லாம் மாத்தினாதான் ப்ரோக்ராம் பார்க்க முடியும், இது தேவையில்லைன்னு அர்த்தம். அது போல, அப்பா பெருமாளே, நீ புதுசா வழியெல்லாம் கண்டுபிடிச்சு அப்படிதான் நான் காப்பாத்தணும்னா என்ன அர்த்தம்?
ஏன் புதுசா வழி கண்டுபிடிச்சா காப்பாத்துவ, நீதானே வழி, என்னை காப்பாற்று என்று தன் உறுதியை வெளிப்படுத்துகிறார் நம்மாழ்வார். அதனால பொருந்துமாறு புனராயன்னா, புதுசா வழி கண்டுபிடிச்சா காக்க போகிறாய், நீதானே வழி, ஏன் இன்னும் காக்காமல் இருக்கிறாய், விரைந்து காக்க வேண்டும்ங்கிறது தாற்பயம். ஆகையினால கருணை இல்லாமல் பிறர் துன்பம் கண்டு இறங்காமல் மக்களை போட்டு துன்புறுத்தக்கூடிய அசுரர்கள், அவர்களுடைய வாழ்நாள் மீது நெருப்பை உமிழக்கூடிய அம்புகளை மழையாக பொழியக்கூடிய வில்லாளனே, சிலையா வில் ஏந்தியவனே, மகாலட்சுமி வெற்றி பெற்றவுடன் உன்னை அணைக்கக்கூடிய மகாலட்சுமியின் கெழ்வனே, அவள் அணைப்பதாலே ஒளி பெற்று தேவனாக விளங்குபவனே, தேவர்களும் முனிவர்களும் அணிதிரண்டு வந்து வணங்கும் திருமலையிலே எழுந்தருளி இருப்பவனே, பூ போன்ற உன் திருவடியில அரிய பாவம் செய்த அடியேன் வந்து பொருந்துவதற்கு ஒரு வழிகாட்டி சொல்லு, நீதான் வழி, புதுசா வழியா கண்டுபிடிக்க போற, நீதான் வழி என்று பிரார்த்திக்கிறார். ஆவா என்னாது உலகத்தை அலைக்கும் அசுரர் வாழ்நாள் மேல் தீவாய் வாழி மழை பொழிந்த சிலையா, திருமாமகள் கேள்வா தேவா, சுரர்கள் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, பூவார் கழல்கள் அருவினையேன் பொருந்தும் ஆறு புனராயே. இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருளிய சம்ஸ்கிருத வடிவம். ஹாஹேத்யுக்தி மிருதே ஜகத் வியதயதாம் கிருத்வா சுராணாமசூன் வேத்யான் வன்னி முகேஷு வர்ஷத தனுஷ்கஸ்ரீ மகாஸ்ரீபதே தேவா அமர்த்திய முனிவ்ரஜாதரபத ஸ்ரீ வெங்கடாத்ரிஸ்திதே புஷ்பாபூர்ண பவத் பதாப்தி கரணம் மேங்கோ நிதே கல்பயா. அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம். Without saying alas, the demons torture the world. O the Lord of Sri, you rain fiery arrows on their lifetime. O the brilliant Lord of Thiruvenkatam, desired by Devas and sages, please find a way to make this sinner attain your flowery feet என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இதை சொல்லி கெஞ்சிட்டார் நம்மாழ்வார். இன்னும் பெருமாள் பதில் சொல்றதா தெரியல. அப்போ பெருமாள் திருவுள்ளத்தில் என்ன இருக்கும்னு சிந்தித்தார் நம்மாழ்வார். என்ன சிந்தித்து என்ன பாடினார்னு அடுத்த பகுதியில் காண்போமா? நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஆவா என்னாது உலகத்தை அதைக்கும் அசுரர் வாழ்நாள் ஆவா என்னாது உலகத்தை அதைக்கும் அசுரர் வாழ்நாள் தீவாய் வாழி மழை பொழிந்த சிலையா, திருமாமகள் கேள்வா தேவா, சுரர்கள் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, சுரர்கள் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, பூவார் கழல்கள் அருவினையேன் பொருந்துமாறு புனராயே.